தமிழக அரசியலே இப்போ ஒரு புதிய திருப்பு முனைக்கு வந்திருக்கு நண்பர்களே. சினிமாவில் மாஸ் ஹீரோவாக இருந்த விஜய் இன்று தமிழக முதலமைச்சராக பதவியேற்கிறார். இந்த ஒரு காட்சி சாதாரண அரசியல் சம்பவம் இல்லை. பல வருஷங்களா இருந்த அரசியல் சமன்பாடுகளை உடைத்த ஒரு வரலாற்று தருணம். நேற்று வரை விஜய் அரசியலில் வெற்றி பெறுவாரா, ஆட்சி அமைப்பாரான்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தவங்கலாம் இன்னைக்கு விஜய் தலைமையிலான அரசு எப்படி இருக்கும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நேரு ஸ்டேடியம் முழுக்க மக்கள் கடல், டிவிகே கொடிகள், எங்க பார்த்தாலும் தளபதி தளபதின்னு முழக்கங்கள். மொத்த சூழ்நிலையும் ஒரு தேர்தல் வெற்றி விழா மாதிரி இல்லாம ஒரு அரசியல் புரட்சி நடந்து முடிஞ்ச மாதிரி இருக்கு. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா? இளைஞர்கள், முதல் முறையா வாக்களித்த மக்கள், சோசியல் மீடியா அலை மற்றும் மாற்றம் வேண்டும் என்று நினைத்த பொதுமக்கள். பல வருஷங்களா இரண்டு பெரிய கட்சிகளுக்குள் சிக்கிக்கிட்டு இருந்த தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய முகம், புதிய நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால்தான் டிவிகே இவ்வளவு சீக்கிரம் பெரிய சக்தியா மாறி இருக்கு. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தது தான். இதுதான் அரசியல் வட்டாரத்தை அதிர்ச்சி அடைய வைத்தது. அடுத்த பெரிய சஸ்பென்ஸ் என்னன்னா, ராகுல் காந்தி. ஆம் நண்பர்களே, தேசிய அரசியலின் முக்கிய தலைவர் ராகுல் காந்தி நேரடியா சென்னை வந்து பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறார். இது சாதாரண விஷயமா? இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய அரசியல் கணக்கு இருக்கலாம். ஏன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி கடந்த சில ஆண்டுகளா தனியா பெரிய அளவில் வளர முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. ஆனா விஜய்க்கு என்ன இருக்கு? மாஸ் ரசிகர்கள், இளைஞர் ஆதரவு, சோசியல் மீடியா பவர், புதிய தலைமுறை கனெக்ட். இதுதான் ராகுல் காந்தியை விஜய்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வச்சிருக்கு. விஜயின் இமேஜை பயன்படுத்தி தன்னோட இமேஜை இளைஞர்கள் கிட்ட ரைஸ் பண்ண முயற்சி பண்றாரா ராகுல் காந்தி? இல்ல தமிழ்நாட்டில் மீண்டும் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த விஜய் கிட்ட ஒரு நல்ல உறவை உருவாக்க நினைக்கிறாரா? இந்த கேள்விதான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் வைரலா பேசப்பட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அரசியல் பயணம் இப்போதான் ஆரம்பம். ஆனா அவர் மீது இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. வேலைவாய்ப்பு, விலைவாசி, கல்வி, விவசாயம், இளைஞர் எதிர்காலம், இந்த எல்லா விஷயங்களிலும் மக்கள் உடனடியாக மாற்றம் எதிர்பார்க்குறாங்க. சினிமாவில் டைலாக் சொல்வது ஈஸி, ஆனால் அரசியலில் அந்த ரிசல்ட் காட்டுறது தான் ரியல் சேலஞ்ச். அதனால் அடுத்த சில மாதங்கள் விஜய் அரசியல் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான காலமாக இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, இன்று தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புதிய சாப்டர் ஆரம்பமாகிவிட்டது. இந்த புதிய சாப்டர் வெற்றியா அல்லது இன்னொரு அரசியல் எக்ஸ்பெரிமெண்ட்டா? அதை காலம்தான் பதில் சொல்லணும். உங்களுடைய கருத்து என்ன நண்பர்களே? ராகுல் காந்தி ஏன் விஜய்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு நீங்க நினைக்கிறீங்க? விஜய் பாப்புலாரிட்டியை பயன்படுத்தி காங்கிரஸை தமிழ்நாட்டில் வளர்க்க முயற்சி பண்றாரா? கமெண்ட்ல உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.